எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. இதேபோல் ஒரு நாளில் 10 வருடத்துக்கு முன்னர் காத்தான்குடி பஸ் டிப்போவுக்கு அருகில் அமைந்திருந்த அஸ்ஸஹ்ரா முன்பள்ளியின் கட்டிடம் ஹிஸ்புல்லாவின் ஆதரவாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு 10 வருடங்கள் பூர்த்தியான நிலையில் இன்று அதனை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த 10 வருடத்திலும் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் பண்ண வேண்டுமோ அந்த இடத்தை மீட்டெடுப்பதற்காக அத்தனையும் செய்தும் அவை பலனளிக்கவில்லை. நேற்று முன்தினம் எங்கோ ஒரு கூட்டத்தில் ஹிஸ்புல்லா பேசும்போது கூறுகிறார், ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிப்பதாயின் நான் தான் அவரை முதலாக ஆதரிக்க வேண்டும். ஏனெனில் அவரால் நான் தான் பெரும் பிரயோசனத்தை அடைந்திருக்கின்றேன். வெற்றி கேம்பஸை மீட்டெடுப்பது சம்பந்தமாக அவர் எனக்கு பெரும் உதவியை செய்திருக்கின்றார் என்று கூறி, ஆனாலும் தான் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது தொடர்பாக பேசுகின்றார். அந்த வெற்றி கேம்பஸ் ஹிஸ்புல்லாவின் கட்டுப்பாட்டிலிருந்து பறித்தெடுக்கப்பட்ட காலத்தில் கூட ஹிஸ்புல்லா நான் என்னுடைய ஆயுள் செய்த ஒரு பெரும் முயற்சி அஸ்ஸஹ்ரா முன்பள்ளி அது ஆக்கிரமிக்கப்பட்டு 9 வருடங்கள் தாண்டிய போதும் கூட ஹிஸ்புல்லா இதனை என்னுடைய அந்த மனவேதனையை உணர்ந்து கொள்ளவில்லை. ஆக்கிரமிப்பது என்பது ஹிஸ்புல்லாவுக்கும் அவரை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு புதிய விடயம் அல்ல. காத்தான்குடி கர்பலா பகுதியில் பிபி காசிம் ஹாஜியாரின் காணியில் பெரும்பாலான காணிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அதில் ஏற்கனவே சிபி காசிம் ஹாஜியாரின் குடும்பத்தினர் ஒரு முகவர் மூலமாக விற்ற காணிகளை மீள வாங்கி எடுத்த போது அந்த குடும்பத்திற்கென்றிருந்த காணியையும் சேர்த்து அபகரித்துக் கொண்டார்கள். அது சம்பந்தமாக அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் மேலும் தங்களது காணிகளை இழந்தவர்களும் பல முயற்சிகள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்தும் அந்த விடயம் பலனளிக்கவில்லை. அதனால் அவர்கள் வழக்கொன்றை தாக்கல் செய்வதற்காக மட்டக்களப்பிலே உள்ள ஒரு சட்டத்தரணியை தொடர்பு கொண்டு அதற்குரிய வேலைகளை பார்த்து கொண்டிருந்த போது அந்த காணி பாதிக்கப்பட்டிருந்தவர்கள், காணியை பறிகொடுத்தவர்கள் காத்தான்குடி போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு அப்போதைய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் அவர் அந்த குழுவினர், அதாவது காணியை பறிகொடுத்த குழுவினர் மிக கடுமையாக எச்சரிக்கப்பட்டனர். உண்மையில் போலீஸ் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாயும் காணியை ஆக்கிரமித்தவர்களுக்குத்தான் எச்சரிக்கை விடுத்திருக்க வேண்டும். ஆனால் இயற்கைக்கு மாறாக அல்லது நீதிக்கு மாறாக போலீஸ் காணியை பறிகொடுத்தவர்களை அழைத்து மிரட்டிய செய்தியும் இந்த சம்பவத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இத்தனைக்கும் காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது ஹிஸ்புல்லா தான் எடுத்துக்கொண்ட விடயத்தை வெல்ல வேண்டும் என்பதற்காக, அது தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் வெல்ல வேண்டும் என்பதற்காக லஞ்சம் வழங்குவது ஹராம் என்பதை கூட யோசிக்காது, இஸ்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விடயம் என்பதை கூட யோசிக்காது, சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் லஞ்சம் வழங்கி தன்னுடைய பக்கத்துக்கு ஆதரவாக அவர்களை மாற்றி வைத்துக் கொள்வார். ஆனால் அவதந்திரம் தனக்கு அந்திரம் என்று சொல்வார்கள். அதுபோல இதுவரையில் பல விடயங்களில் அவர் தோல்வி கண்டிருக்கின்றார். இந்த வெற்றி கேம்பஸை பொறுத்தவரையிலும் கூட நான் கேள்விப்பட்டேன், அதனை மீட்டெடுத்த போது அந்த கட்டிடங்களில் ஏற்படுத்தப்பட்ட சேத விவரங்களை
அந்த சேதங்களை நேர்த்தி செய்வதற்கே மீண்டும் 50 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டி இருக்கின்றது என்று அறிந்து கொண்டேன். அது உண்மையாக அந்த அளவிற்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதா, அல்லது அதையும் ஒரு ஷாட்டு போக்காக வைத்து இன்னும் கொஞ்சம் சில கோடிகளை உழைத்துக் கொள்வதற்காக அந்த செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் 50 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக ஹிஸ்புல்லா அவர்கள் கூறியதாக தெரிய வந்தது. இப்படி அரசியல், பொருளாதாரம், சமூக சகல நடவடிக்கைகளிலும் தன்னுடைய ஆளுமையை ஹிஸ்புல்லா எதற்காக பயன்படுத்துகின்றார் என்றால் நாசகார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துகின்றார் என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் இந்த ஊரிலே கடந்த காலங்களில் பெரும்பாலான வீதிகளை அபிவிருத்தி செய்தவர்கள் ஹிஸ்புல்லாவுடைய ஆதரவான கம்பெட்காரர்கள். அவர்கள் என்ன செய்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை இப்போது காத்தான்குடியில் உள்ள உள்வீதிகளில் சென்று பார்க்கின்ற போது விளங்கும். பிரதான வீதி அது ஆசிய அபிவிருத்தி வங்கியினூடாக செய்யப்பட்டது என்று நினைக்கின்றேன். அதில் இட்டமரம் நாட்டி ஒரு கண்டக்ட் செய்கின்ற வேலையை மட்டும்தான் ஹிஸ்புல்லா தரப்பினரால் செய்ய முடிந்தது. மற்ற விடயங்களுக்கு அவர்கள் இவர்கள் ஊடாக செய்யவில்லை. அதனால் அந்த வீதி ஒழுங்காக இருக்கின்றது. எது எப்படியோ அஸ்ஸஹ்ரா முன்பள்ளியின் கட்டிடம் இந்த 10 வருடமும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருந்தால் அதில் நாங்கள் கட்டணை பண்ணியிருந்த இப்பகுதிக்குரிய ஏழை மாணவர்களுக்கான அதிகமான கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்போம். ஆனால் எங்கெங்கெல்லாம் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களின் பெயர் பொறிக்கப்படுகின்றதோ அந்த இடங்கள் எல்லாம் பாழடைந்து கிடப்பது நாம் பார்க்கின்ற விடயம். அதே போல அஸ்ஸஹ்ரா முன்பள்ளி கட்டிடத்திலும் ஹிஸ்புல்லாவுடைய பெயரை பொறித்திருக்கின்றார்கள். அந்த இடத்தை நீங்கள் நேரடியாக சென்று பார்த்தால் விளங்கும் அது எப்படி பாழடைந்து கிடக்கின்றது என்று. ஏனெனில் ஹிஸ்புல்லாவுக்கு தேவை அவருடைய பெயர் பொறிக்கப்பட வேண்டும் என்பதுதானே தவிர அந்த இடம் இந்த மக்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்பதல்ல. எனவே இந்த 10 ஆண்டுகளிலும் சட்டவாட்சியை தூக்கி அறிந்து சட்டத்திற்கு முரணாக செயற்பட்டு மிக கேவலமான நிலைமைக்கு அந்த கட்டிடத்தையும் அந்த வளாகத்தையும் கொண்டு சேர்த்திருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அத்தோடு சட்டவாட்சி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமானால் தோழர் அன்பகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும். ஏனெனில் இந்த ஹிஸ்புல்லா என்பவர் ஒரு தனிநபர் அல்ல. இந்த நாட்டிலே இவரது கம்பெனியைச் சேர்ந்தவர்கள் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது எங்கும் லஞ்சமும் ஊழலும் சுரண்டலும். இப்படி இந்த நிலையில் நாம் அந்த இடத்தை மீட்டெடுப்பதற்காக மட்டுமல்ல, ஆக்கிரமிக்கப்பட்ட சகல இடங்களும் அந்தந்த இடங்களுக்குரிய சொந்தக்காரர்களிடம் கையளிக்கப்படுவதற்காக வேணும் தேசிய மக்கள் சக்தியின் திசை காட்டி சின்னத்திற்கு நாம் வாக்களிக்க வேண்டும். அதன் மூலம் நீதியான நேர்மையான ஒரு ஆட்சி இந்த நாட்டிலே மலர வேண்டும் என்று கேட்டு விடை பெற்றுக் கொள்கின்றேன்.